சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமெரிக்காவில் இருந்த ஒரு உயர் அதிகாரி சவுதி அரேபியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அந்த அமெரிக்க அதிகாரிக்கு பாரிய ஒரு வரவேற்பு சவுதி அரேபியாவில் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்குள்ள எந்தவித ஏற்பாடுகளும் இல்லாமல் சாதாரணமாக பாலைவனத்தில் இருக்கிற ஒரு டென்ட்டில் தான் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு. அங்கே அவருக்கு குடிக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு தேநீரும் அதோட 3 பேரிச்சம்பழமும் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை ஈஸியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த அமெரிக்க அதிகாரி சவுதி அரேபியா அமெரிக்காவோட சேர்ந்து சமரசமாக போகணுங்கிறது அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு. அப்படி நடக்கலைன்னா பெரிய பின்விளைவுகள் வரும், அது நீங்கள் சமாளிக்க ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த கிங் ஃபைசல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலைவனத்திலையும் இந்த குடிசையிலையும் தான் எங்களோட ஆரம்ப காலமே இருந்திருக்கு. நாங்கள் இந்த இடத்துக்கு திரும்ப போகிறத பற்றி எந்தவித கவலையும் பட மாட்டோம், நீங்கள் முடிஞ்சா ஒயில் இல்லாமல் இருந்து பாருங்கன்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த அமெரிக்க அதிகாரி யூ ஹேவ் டு பே ஃபார் திஸ் என்று சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம். அதுக்கு பிறகுதான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத்தில் நடக்குது. அங்கே கிங் ஃபைசல் இருக்கக்குள்ள கிங் ஃபைசல்ட சகோதரன் மகன் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அரசரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு வரக்குள்ள அவரை உள்ளுக்கு விடுங்கன்னு சொல்லி ஃபைசல் சொல்லியிருக்காரு. உள்ளுக்கு வந்து அவரை பார்த்து வரவேற்கிறதுக்காக அந்த கிங் ஃபைசல் அப்படி தலையை குனியக்குள்ள அவர் மறைச்சி வச்சிருந்த அந்த கன் எடுத்து கிங் ஃபைசலுக்கு 2 தடவை ஷூட் பண்றாரு. அதுக்கு பிறகு அங்க இருந்த பாதுகாப்பாளர்கள் எல்லாம் இவரை பிடிச்சு வச்சுட்டு கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு கிங் ஃபைசல் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனதுக்கும் அவர் ஷூட் பண்ணதுக்கும் இடையில நிறையவே சதி இருக்குன்னு சொல்லப்படுது. ஷூட் பண்ணின கிங் ஃபைசல் சகோதரரின் மகன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லப்படுது. இதுல எது உண்மை என்கிற தொடர்பான வாதம் இன்னமுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது சம்பந்தமான தகவல் எதுவும் உங்களுக்கு தெரிந்தால் தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்திற்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.